ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது பிராண்ட்லி டெக் தமிழ். இதை வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான மைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட அன்பாக்சிங்கும் கிடையாது, ரிவ்யூ மட்டும்தான். அதுக்கான ஏற்கனவே நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், நேற்று அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, அது நம்ம இன்ஃபர்மேட்டிவ் பிராண்ட்லி தமிழ் நேற்று போட்ட வீடியோ. ஸோ இதில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கீழே அந்த வீடியோட லிங்க்கை கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருந்துன்னு பார்க்கலாம். வாங்க பாக்ஸுக்குள்ளே என்ன இருந்துன்னு பார்க்கலாம். ஓகே, கொடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் அதோடைய பாக்ஸ். இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த மைக்கு, ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன், ஹைஃபை ஸ்பீக்கர் அப்படின்ட்டுலாம் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்னென்ன கலர் வேரியண்ட்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வாங்கினது ரோஸ் கோல்டு. அண்டு இந்த பக்கம் இதில் இருக்கிற பட்டன்ஸோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இங்கே இதில் இருக்க சில ஃபீச்சர்ஸ். ஸோ அதுக்கப்புறமா உள்ளே இந்த கொடுத்துருந்தாங்க. ஓகே, இங்கே சைனீஸில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ தெரியும். அதுக்கப்புறமா உள்ளே இந்த மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு யூஎஸ்பி டு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருக்குது. இது வந்து சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ எனக்கு குட்டியாக கொடுத்ததுனால ஆக்ஸ் கேபிள் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க, ஆனால் கொடுக்கல. ஸோ அவ்வளோதான் அன்பாக்சிங். ஓகே, இதோட பில் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஒயிட் கலர் போர்ஷன்லாம் பிளாஸ்டிக்லேயும், இந்த இடம் அப்புறம் இந்த இடம்லாம் ரொம்ப மெட்டல்லையும் மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் இது வந்து ஆன் ஆகும். லைட் எரிஞ்சிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லு. பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து இது வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சவுண்டு வரும். வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு சவுண்டே வராது, ஆனால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். இது ரிப்பேர் அப்படின்ட்டுலாம் நினச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் ஏன்னா யாராவது வந்து கத்துவாங்க, எதுக்காக இப்படி பண்ணுற, சவுண்டு குறை அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி வால்யூம் டிக்ரீஸ் பண்ணும்போது சவுண்டு வந்தால் தொல்லையாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தான். அப்புறம் ப்ரிவ்யூ பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூடியூப்பில் கனெக்ட் பண்ணிட்டு ஸ்பீக்கரில் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழேருந்து மேலே ஸ்லைட் பண்ணும்போது நிறைய வீடியோஸ் காட்டும் இல்லையா? ஃபஸ்ட்டு இருக்கிற வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும், அதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே ப்ரிவ்யூ அப்படின்ட்டு இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி ஃபுல்லாக இது வந்து டிஃபால்ட்டாக ஃபுல்லில் இருக்கும். அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து எக்கோ வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து கேட்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டா உங்களுக்கு எக்கோ கேட்காது. ஃபுல்லாக இறக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சவுண்டே கேட்காது நீங்கள் பேசுகிறது. இங்கே மைக் வால்யூமை இப்படி கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே சில ஃபீச்சர்ஸ். அப்புறமா இங்கே இது எதுக்கு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்புறமா இங்கே ஸ்கேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதுக்கும் இன்னொரு ஃபீச்சர் வந்து இருக்குது, சூப்பரான ஃபீச்சர். ஆனால் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து என்ன ஃபீச்சர் அப்படின்னா, இதை வச்சு நம்ம செல்ஃபிஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி இந்த செல்ஃபி ஃபங்க்ஷன்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் இது ஆண்ட்ராய்ட் 6க்கு மேலே இருக்கிற ஃபோன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. ஐஃபோன்ஸுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ கீழே அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ்பி போர்ட், ஆக்ஸ் கேபிள் போர்ட், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், அது மட்டும் இல்லாமல் எஸ்டி கார்டு போர்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போது இதில் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 5 வாட்ஸுக்கு மேலே சார்ஜ் பண்ண முடியாது. 5 வாட்ஸ் தான் இதோட சப்போர்ட். ஓகே, இப்போ நான் இதில் வந்து பேசிக்கிட்டேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே, இப்போ இந்த ரெக்கார்ட் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஒரு பீப் சவுண்ட் வரும்போது இப்போ வந்து வாய்ஸ் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுது. இப்போ திரும்ப இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுது. ஆனால் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ இந்த 3வது பீப் சவுண்ட் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஹலோ ஹலோ பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். இப்போ இந்த பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹார்டாக வந்துருக்கும். ஹலோ. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நார்மல் வாய்ஸுக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இது வந்து திரும்ப இந்த மாதிரி 2 பீட் சவுண்ட் கேட்கும்போது நீங்கள் உங்களோட நார்மல் வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி கிடைக்கிறோம். ஸோ அதான். ஸோ இப்போ நம்ம சார்ஜிங் பற்றி பார்ப்போம். இப்போது இவங்க கொடுத்துருக்குற இந்த கேபிளை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஆனால் இப்போல்லாம் எல்லா ஃபோன்ஸுக்கும் டைப் சியும்
ஏதாவது ஒரு சில ஃபோன்ஸ்க்கு மட்டும்தான் மைக்ரோ யூஎஸ்பி மாதிரி. அந்த காலத்து முன்னாடிலாம் எல்லா ஃபோன் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய ஃபோன்ஸுக்கு மைக்ரோ யூஎஸ்பி, ஏதாவது சில ஃபோன்ஸுக்கு மட்டும் இந்த டைப் சி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக உங்ககிட்ட மைக்ரோ யூஎஸ்பி இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு லென்த்தான மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து வச்சு சார்ஜ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ லென்த் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இது இப்படி சார்ஜ் போடும்போது வந்து இதை இப்படி சார்ஜ் இந்த மாதிரி வச்சு தான் சார்ஜ் போடணும். ஓகே, ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெட் கலர் லைட் வந்து இண்டிகேட் ஆகும். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படியே இப்போ நீங்கள் ரொம்ப கொஞ்சம் வச்சிட்டிங்கன்னா இதை வந்து ஆஃப் ஆகிடும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நான் எடுக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, நான் எடுக்கிறேன். ஓகே, சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சார்ஜ் ஃபுல்லாக ஏறலை அப்படின்னா எடுக்கும்போது வந்து ரெட் கலரில், ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து ரெட் கலர் லைட் வந்துச்சு. எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரெட் கலரில் லைட் வந்து இண்டிகேட் ஆகும். ஒரு வேளை ஆகலை அப்படின்னா, உங்களுக்கு ரெட் கலர் லைட் வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஃபுல்லாக வந்து சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்ற அர்த்தம். நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது, நீங்கள் வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணும்போது ஒரு தடவை கனெக்ட் பண்ணிட்டாலே போதும். இனிமேல் உங்கள் ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் ஆகிடுச்சு. அப்புறம் இது ஆன் பண்ணிங்கனால தானாகவே வந்து பேர் ஆகிடும். உங்களுக்கு பேர் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு ப்ளூடூத் டிவைஸ் நம்மளோட சக்ஸஸ்ஃபுல்லாக பேர் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து இங்கிலீஷில் வந்து சொல்லும். அதே வாய்ஸ் தான். ஓகே, நான் இதோட பேட்டரியை பற்றி சொல்ல வந்துட்டேன். பேட்டரி அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு 1800 mAhக்கு வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இனிமேல் ரொம்ப நேரத்துக்கு வந்து தாக்கு பிடிக்குது. பேட்டரி வந்து கம்மியாச்சு அப்படின்னா 10 செகண்டுக்கு ஒரு தடவை வந்து பேட்டரி கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருக்கும். ஸோ ஓகே, இப்போது அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கு வேணுன்னா இதோட பைலிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் வந்து நாங்கள் வந்து 379 ரூபா. அப்புறம் டெலிவரி சார்ஜ் 40 ரூபா ஆச்சு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து 419 ரூபா ஆச்சு. உங்களுக்கு எவ்வளோ? ஸோ ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஹலோ, ஆன் பண்ண வந்துட்டேன். ஓகே, வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையிலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்க. ஏதாவது வீடியோனா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காவது ஒரு நல்ல மைக் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட எதுவுமே தெரியுமா வர பெல் ஐக்கன் எதுக்கு அப்படின்னா நான் போகிற உங்களுக்கு டக்குனே நோட்டிஃபிகேஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி